மார்ச் மாசம் 3வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் தியேட்டரிக்கல 4 படம் கிட்ட தான் வந்திருக்கு. பெருசா எக்ஸ்பெக்டேஷன் படங்கள் சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. ஆனா ஓடிடில விமல் படம் வருது நினைக்கிறேன் ஹாட்ஸ்டார்ல. அது மட்டும் இல்லாம ஓடிடி சைடுல ஒரு சில படங்கள் பரவாயில்ல தான் இருக்கு. பட் நம்ம தியேட்டரிக்கலே பாத்தீங்கன்னா வாரம் 10 படங்கள் வந்து கிட்டத்தட்ட 25 படங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 2 வாரம் கேப்ல இல்ல 2 வாரமா கிட்டத்தட்ட 17 படங்கள் வச்சிருந்தோம் நம்ம கவுண்ட் இல்லையா. ஆனா இந்த வாரம் வந்து அவ்வளவு படங்கள் வேணாம், நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு ஏன்னா தியேட்டர்லயே பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. சேம் டைம் இந்த வாரமும் படம் குறைஞ்சு வந்திருக்குன்ற காரணத்தால 13 படங்கள் வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ கூட ரஷ்யா தான் இருக்கு. சோ அதனால ஓடிடி சைடு போல நம்ம. சோ வாங்க இப்போ நம்ம அப்பமிஸ்டரோட வீக்லி டாப் 10 கவுண்ட்ல என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்குன்றத போய் பார்த்துருவோம். நம்ம கோடில 10வது இடத்துல பார்க்க போற படம் ஜென்டில் உமன். இந்த ஜென்டில் உமன் படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். படம் 2 வாரம் தியேட்டரிக்கல ஓடி இருக்கு. ஆனா 3வது வாரம் தியேட்டரிக்கல வாஷ் அவுட் தான் இருக்கு. இது ஒரு நல்ல படமா நிறைய ரிவ்யூவால பாராட்டப்பட்டாலும் தியேட்டரிக்கல பெருசால ஓடலைங்க. இந்த படம் அந்த வாரத்திலயும் சரி இதுக்கு அடுத்த வாரத்திலயும் சரி அது எதுவுமே தியேட்டரிக்கல டோட்டலா இல்லாம போயிடுச்சு. நீங்க லாஸ்ட் சில வீக்ல நம்ம டாப் 10ல பாத்துருப்பீங்க. நிறைய படங்கள் ரிவ்யூ நல்லா இருக்கு. பட் தியேட்டர் வாஷ் அவுட் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம கவுண்டர்ல வைக்க முடியல. நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் ட்ரூமா. இந்த டிராமா படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 20-25 தியேட்டர் கொடுத்திருக்காங்க. விவேக் பிரசன்னா, யூடியூப்ல வர பூர்ணிமா இவங்க நடிச்சிருக்காங்க. ட்ரைலர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. பாப்போம் என்ன மாதிரி கான்செப்ட் பண்றாங்கன்னு. தியேட்டரிக்கல் இப்போதைக்கு சரியில்லைங்க, நல்லா வரும். அதனால தர வேண்டியதுதான் சின்ன படமா இருந்தா கூட. நம்ம கூட அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போற படம் அஸ்திரம். இந்த அஸ்திரம் படம் 2 வாரம் நிறைய ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா தியேட்டரிக்கல் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ரிலீஸ் பண்ணல. பட் இந்த வாரம் பாத்தீங்கன்னா 20-25 தியேட்டர் மேல அதுவும் ஷோஸ் கெபாசிட்டியும் நல்லாவே கொடுத்திருக்காங்க. ஷாம் படத்துக்கு இவ்வளவு தியேட்டரிக்கலான்றது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இது கரெக்டான டைம் ஆயிடுச்சு. ஏன்னா தியேட்டர் ரொம்ப வந்து காலி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போற படம் ஆபீசர் ஆன் டியூட்டி. இந்த ஆபீசர் ஆன் டியூட்டின்றது ஒரு மலையாள படம், தமிழ் டப்பிங்ல வந்தது. போன வாரம் கிட்டத்தட்ட ஒரு 10 தியேட்டர் கிட்ட ஓடி போல இருக்கு. இந்த வாரம் 5 தியேட்டர் கிட்ட போயிட்டு இருக்கு. இதுவே பெரிய விஷயம். ஆனா தியேட்டர் கொஞ்சம் ரொம்ப சுமாரா இருக்குன்றனால தான் தியேட்டர் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இது தமிழ் டப்பிங் வெர்ஷனும் நல்லா தான் இருக்கு. சோ யாராச்சும் ஒரு த்ரில்லிங்கா சூப்பரா ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த படம் போய் பார்க்கலாம். நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் கிங்ஸ்டன். கிங்ஸ்டன் படம் ரிலீஸ் ஆகியும் 2 வாரம் முடிச்சு இது 3வது வாரம். இந்த படம் முதல் வாரத்துல நல்ல தியேட்டர்ல வந்தாலும் 2வது வாரத்துல வந்து கம்மியான தியேட்டர்கள், 3வது வாரத்திலயும் அதே தியேட்டர்ல கிட்டத்தட்ட சர்வே ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா படம் ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு ஹீரோ மார்க்கெட் இருக்கு, ட்ரைலர்லாம் நல்லா இருக்குன்னு தியேட்டர் கொடுத்திருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லாம் சரியில்லைன்றனால படத்தை வந்து பெருசா தியேட்டர்ல வைப் பண்ணல. தியேட்டர் குறைச்சதுனால அந்த அளவுக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நல்ல வருத்தே சொல்லலாம். சோ நல்லா தேர்ட் வீக்ல அந்த அளவுக்கு டிராவல் ஆகுது. நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிச்சு இது 5வது வாரம். ஒரு மாசத்துக்கு மேல ஆகியும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தியேட்டர்ல ஓடுது. போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 தியேட்டர்ல நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுச்சு. இந்த வாரமும் ஒரு 4 தியேட்டர்ல ஓடுதுங்க. கண்டிப்பா ஒரு யங்ஸ்டர் இல்ல லவ்வர் எல்லாம் வந்து தியேட்டர்ல ஜாலியா போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர படம் தான். நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே 6வது இடத்துல பார்க்க போற படம் ஃபயர். ஃபயர் படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிச்சு இது 6வது வாரம். 5வது வாரம் போஸ்டர் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபயர் படத்துக்கு தான் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தியேட்டர்கள் பாத்தீங்கன்னா சிங்கிள் தியேட்டர்களுக்கு வந்துருச்சு இப்போதைக்கு. எனிவே இவங்க ஓடுறத பார்த்தாக்க 50 நாளைக்கு தியேட்டர் கவுண்ட் கொடுக்க விட மாட்டாங்க போல இருக்கு. நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல பார்க்க போற படம் ஸ்வீட் ஹார்ட். இந்த ஸ்வீட் ஹார்ட் படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது 2வது வாரம். இதுக்கு முன்னாடி நம்ம ரியோராஜ் நடிச்ச ஜியோ படம் மாதிரி இல்ல ஜோ படம் மாதிரி இந்த படம் பெருசா எல்லாரையும் கவர் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வரல தாங்க சொல்லணும் அவ்வளவு பெருசா. ஏன்னா ஜோன்றது அது கண்டிப்பா வேற லெவல் தான். பட் இந்த ஸ்வீட் ஹார்ட்ன்றது யங்ஸ்டரை வந்து கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிட்டு பார்த்தோம். ஆனா அது நல்லா கவர் பண்ணாம பரவாயில்லாம கவர் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ அதனால கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்ல ஒரு 40-50 தியேட்டர் கொடுத்த படம் இந்த வாரம் ஒரு 20 தியேட்டர் கிட்ட வந்துருச்சு. அதுலயும் ஷோஸ் கவுண்ட் எல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. சோ ஸ்வீட் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்ல ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் பெருசு. பெருசு படம் லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா 50 தியேட்டர் கிட்ட ஓடுச்சு. இப்போ இந்த வாரத்திலயும் பாத்தீங்கன்னா 25 தியேட்டர் கிட்ட ஓடுது. ஷோஸ் கவுண்டும் ஸ்வீட் ஹார்ட்டை விட கொஞ்சம் பெருசா குறைக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி என்னதான் இந்த படத்துக்கு பெருசா வந்து கவர் ஆச்சுன்னு தெரியல. பெருசுன்னு பேர் வச்சுக்கிறத பார்த்தோன்னா ஏதோ தாத்தாவை பத்தின படம் பெருசுன்னு வச்சிருக்காங்க. ட்ரைலர் பார்க்கும்போது நம்மளுக்கு தோணுச்சு. இருந்தாலும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் டே நீங்க தாத்தாவை சொல்லல போல இருக்கே, வேற எதுவும் சொல்லிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த டைட்டில் நேமே. எனிவே இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஹிந்தி சீரீஸ்ல ஓரளவுக்கு பார்த்துருக்கலாம். ஹாலிவுட்ல நிறைய சீரியலாவே நிறையலாம் பார்த்துருக்கலாம். அதாவது ஒரு அடல்ட் குடும்பத்தோட வர மாதிரியான படம். ஆனா அதெல்லாம் தமிழுக்கு வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான் சொல்லி ஆகணும். ஆனா அதை மக்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு நல்ல ஆர்டிஸ்டோடவே. ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. கண்டிப்பா முகம் சொல்லிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்கு. பட் ஹாலிவுட் ரேஞ்சில எல்லாம் இது ரொம்பவே சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இவங்க இந்த பெருசு படத்துல எடுத்து ஜானருக்கு ரொம்பவே நியாயமா பார்த்துட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அடல்ட் ஃபேமிலி காமெடின்றத இன்னும் கூட ரொம்ப ரொம்ப பெஸ்டா தரலாம். இவங்க ஓரளவுக்கு பரவாயில்லாம கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு தியேட்டர்கள் இருக்கிற நிலைமையில வேற வழி கிடையாது. சோ தியேட்டர்கள் நிறையவே கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. நீங்க குடுங்க நாங்க வந்தாதரன்ற மாதிரி தான் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கவுண்டர்ல 3வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் குடும்பஸ்தன். குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆகி 55 நாளைக்கு மேல தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. லாஸ்ட் வாரம் ஃப்ரைடேவோ இல்ல சாட்டர்டேவோ 50 டே வந்தது. எனிவே நம்ம மணிகண்டர் படம் எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். 50 நாளை தாண்டி 60-65 நாளைக்கு மேல ஓடுற படங்களும். சோ அதுக்கு எந்த வகையிலயும் வந்து ரன்னிங் டேல குறை போகாம இந்த குடும்பஸ்தன் படமும் அமைஞ்சு போச்சு. சேம் டைம் நம்ம கவுண்டர்லயே பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல இருந்து நல்ல ஒரு தியேட்டரிலே டிராவல் ஆகிட்டு இருக்க படமா குடும்பஸ்தன் படம் இருக்கு. இந்த படம் இப்ப 56வது நாளைக்கு மேல கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 தியேட்டர்கள் கொடுத்திருக்காங்க சிட்டியை பொறுத்த வரைக்கும்.
சோ அதனால மத்த படங்களோட தியேட்டரிக்கல் கவுண்ட்லாம் கொஞ்சம் மேல இருந்தாலும் இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் ரேஞ்சுன்றதெல்லாம் மத்த படங்களை கம்பேர் பண்ணும்போது அதோட ரேஞ்ச் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா டாப்ல வைக்கிறதுக்கான அந்த ஒரு தகுதியை பெறுது. நம்ம கூட அடுத்ததா இதே மூணாவது இடத்துல பார்க்க போற படம் மர்மர். இந்த மர்மர் படம் லாஸ்ட் வீக்கும் பாத்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 35-40 தியேட்டர் ஓடுச்சு. இந்த வாரமும் பாத்தீங்கன்னா 25 தியேட்டர் கிட்ட ஓடுது. ஆனாலும் மக்கள் வந்து இது ஸ்கேம்ன்றத வந்து பக்காவா ரெண்டாவது வாரத்திலேயே நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வீக்லயே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாலும் ரெண்டாவது வாரலாம் டே ஸ்கேமாடான்ற மாதிரி அந்த ஆடியன்ஸ் பிக்கப் எல்லாம் குறைஞ்சிச்சு தான் சொல்லும். ஆனா மத்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கான பிக்கப் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா மத்த படத்துக்குள்ள யாருமே போக மாட்டேன்றாங்க. தியேட்டரிக்கல் மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆடியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது தியேட்டரிக்கல் இல்லவே ஷோவே ஓட்ட மாட்டாங்கன்னா பாத்துங்களேன். சும்மாவே தியேட்டரிக்கல் கொண்டு தான் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ அதுல மர்மர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம கவுடல்ல ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் சப்தம். சப்தம் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு இது 4வது வாரம். இந்த வாரத்துல இந்த படத்துக்கு 25 நாள் போஸ்டர் வரும். சப்தம் படத்துக்கு அடுத்த வாரத்துல தான் பாத்தீங்கன்னாலும் 20 தியேட்டருக்கு மேல வந்து நல்ல ஒரு ஷோஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா மர்மருக்கும் இதுக்கும் வந்து காம்படிட்ல இருக்க சப்தம் வந்து உங்களுக்கு படமா பார்க்கும்போது அது ஒரு சம அல்டிமேட்டான ஒரு படம் தான் சொல்லி ஆகணும். நம்ம அறிவழகன் இந்த படத்துல டெக்னிக்கலா ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாம காஸ்டிங்காவுமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு தான் சொல்லணும். பொதுவாக நான் அப்படியே கவுண்டர் கொண்டு போயிடுவேன். ஆனா ஒரு விஷயம் நான் இந்த கவுண்டர்ல சொல்றதுலயே வந்து ஒரு படம் நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சப்தம் படத்தை தான் சொல்லுவேன். இந்த வாரம் இடம்பெற்ற படங்கள்ல ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவா ஒரு தியேட்டரிக்கல் மெட்டீரியலா இந்த படம் இறங்கி இருக்கு. எனவே மக்களும் அதை சப்போர்ட் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த பிப்ரவரியில நிறைய படங்கள் வந்து சொதப்பி இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை நம்ம சப்தம் கொடுக்கலன்றதே ஒரு ப்ரௌடு தாங்க. ஆனா இந்த ப்ரௌடுக்கு ஒரு முக்கியமான காரணமா இந்த படம் மட்டும் தனியா வந்திருந்தா அது நடந்திருக்குமான்னு தெரியாது. இதுக்கு மேல வைக்க போற படம் தான் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணிருக்கு. ஏன்னா அந்த படமும் தலையும் மட்டும் தான் இந்த பிப்ரவரி மார்ச்ல தியேட்டர்ல கூட்டு வரதுக்கு ஓப்பா இருந்தவங்க மறக்க கூடாது. நம்ம கவுண்டில் முதலிடத்துல பார்க்க போற படம் டிராகன். டிராகன் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு 5வது வாரம். படத்துக்கு 25வது நாள் போஸ்டர் விட்டுட்டாங்க. ஆனா எதிர்பார்த்த மாதிரி 150 கோடி அந்த இது வரல. பட் ஆனா நெருங்கிடுச்சுங்க. ஏன் போட மாட்டாங்கன்னு தெரியல. ட்ரேடிங் வட்டாரத்திலேயே அதுக்கான ரேட் வந்துடுச்சு. பட் கண்டிப்பா உங்களுக்கு போயிருக்கும். எதுக்கு போட்டுக்கிட்டுன்ற மாதிரி வச்சிருக்காங்களான்னு தெரியல. சோ அதனால பேசுறதுக்கு பெருசா விஷயம் இல்லைன்னு பார்த்தாலும் தியேட்டர்களை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா பிப்ரவரி மார்ச்சை வந்து பெருசா உருவாக்கி விட்டதுல இந்த டிராகன் படத்துக்கு முக்கிய பங்கு இருக்கு. பிகாஸ் இது தெரியும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மார்ச்ன்றது ஒரு எக்ஸாம் டைம். சோ இந்த டைம்லயும் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே தியேட்டரிக்கல வைபா வச்சிருந்த ஒரு படம் போன வாரம் இதுக்கே வந்து சொதப்பல் ஏற்பட்டது. அதுக்கு முந்தின வாரம் கூட பாத்தீங்கன்னா அந்த மர்மர் ஸ்கேம்னால வந்து ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டர் பக்கம் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா போன வாரம் கொஞ்சம் ஏறிக்க தாங்க ஆரம்பிச்சது. அதன் காரணமா பல படங்களுக்கு வந்து ஷோஸ் கட் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம தியேட்டரிக்கல் கவுண்ட்லாம் சொல்றோம். ஆனா பல படங்களுக்கு ஷோஸ் கட் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி டிராகனுக்கே பாத்தீங்கன்னா நிறைய ஷோ கட் பண்ணி வச்சிருந்தாங்க. பெரிய ஸ்கிரீன்ல எல்லாம் டிராகன் ஓடிட்டு இருந்தாலும் நிறைய ஸ்கிரீன்ல வந்து அவங்க ஷோஸே போடாம அதை எம்டி பண்ணிருந்தாங்க. அவங்க தியேட்டரிக்கலாவே பார்க்கும்போது சோ ஆடியன்ஸோட போக்குவரத்துன்றது தியேட்டரிக்கல கம்மியா இருக்கு. அதை 25 நாளைக்கு மேல டிராகனாலையுமே காப்பாற்ற முடியாம தான் இருந்திருக்கு. சோ இந்த வீக்கெண்ட்லயாச்சும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். நம்ம தியேட்டரிக்கல இப்போதைக்கு ஓடிட்டு இருக்க படங்கள்லாம் இந்த வாரமும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் படங்கள் வரல. அதனால தியேட்டர்ன்றது ரொம்ப சொதப்பதான் போகுதுன்னு தெரியுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல படம் வருது. பட் அதை தாண்டி தியேட்டர் திருவிழானா கண்டிப்பா ஏப்ரல் 10 தாங்க வரப்போகுது.